நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில ஒரு அருமையான கதையை தான் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இந்த கதையில நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகும். நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். நான் முதல்ல கதை சுருக்கத்தை மட்டும் உங்களுக்கு சொல்றேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோட பேர் ஆதித்யா அப்படின்றது. இவரை பொறுத்த வரைக்கும் டிஎஸ்பி பொசிஷன்ல இருக்காரு. இவர் ரிலாக்ஸ் பண்றதுக்காக கோவாக்கு ட்ரிப் மாதிரி வராரு. அந்த ட்ரிப்புக்கு வந்த இடத்துல கல்யாண கோலத்துல ஒரு பொண்ணு வந்து பீச்ல ஒதுங்கி இருக்காங்க. யாரு என்னன்னு இவர் ஹெல்ப் பண்றதுக்காக பார்க்கும்போது இவரோட எக்ஸ் ஒய்ஃபா இருப்பாங்க. நம்ம எக்ஸ் ஒய்ஃப் என்ன கல்யாண கோலத்துல பீச் ஓரத்துல ஒதுங்கி இருக்காளே அப்படின்ற மாதிரி இவர் ஷாக் ஆகுறாரு. அவங்களுக்கு உதவி பண்ண ஆரம்பிக்கும் போதுதான் நிறைய விஷயங்கள் வெளியே வருது. அதெல்லாம் என்ன ஏதுன்றத இந்த கதையை முழுசா பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான கதைகளை நான் போட்டிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்க. இந்த கதையை ஃபுல்லா பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நீங்க போற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட நம்ம வீடியோவை கொண்டு போய் சேர்க்கும். அதுக்காக தான் சொல்றேன். இப்ப நம்ம கதைக்குள்ள வந்துடலாம். இந்த கதையோட தொடக்கமே ஆதித்யாவை காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் நேர்மையான ஆபீசரா இருப்பாரு. சாதாரண எஸ்ஐயா தான் ஆரம்பிச்சிருப்பாரு. ஸ்பீடா சிஏயா மாறி இருப்பாரு. அடுத்து இப்ப டிஎஸ்பி பொசிஷன் லெவலுக்கு வந்துடுறாரு. வேலையில ரொம்ப சின்சியரானவர்னு சொல்லலாம். 26 வயசுல கரியர் ஆரம்பிச்சிருப்பாரு. இப்ப 32 வயசு. கரியர்ல வந்து ரொம்ப நேர்மையா இது வரைக்கும் செயல்பட்டு இருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் ஸ்வேதான ஒருத்தங்களை காதலிச்சு கல்யாணம் பண்ணிருப்பாரு. வீட்டு 2 பேரோட வீட்டையும் சம்மதிக்க வச்சுதான் கல்யாணம் முடிஞ்சிருக்கும். அதாவது ஆதித்யா ஓரளவுக்கு வசதியானவர், மிடில் கிளாஸ்லயே அப்பர் மிடில் கிளாஸ்னு சொல்லலாம். ஆனா அந்த பொண்ணு ஸ்வேதாவை பொறுத்த வரைக்கும் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணா இருப்பாங்க. 2 பேருமே லவ் பண்ணி 2 குடும்பத்தையும் சம்மதிக்க வச்சுதான் கல்யாணம் முடிச்சிருப்பாங்க. ஆனா எந்த இடத்துல பிரச்சனை ஆரம்பிச்சதுன்னு கூட தெரியல. இவங்க 2 பேர் கல்யாணம் பண்ணி 6 மாசத்துல எந்த இடத்துல பிரச்சனை ஆரம்பிச்சதுன்னே தெரியல. திடீர்னு ஒய்ஃப் கோச்சுக்கிட்டு போயிடுறாங்க. ப்ராப்பரா எந்த ஒரு ரீசனும் சொல்லாம இருக்காங்க. இவருக்குமே ஒன்னும் புரியல. ஒரு ஸ்டேஜ்ல டைவர்ஸ் வேணும்னு சொல்றாங்க. இவருக்கு என்னன்னே புரியல. என்னதான் நமக்குள்ள பிரச்சனை, நம்ம எதுனாலும் உட்காந்து பேசி சால்வ் பண்ணிடலாமேன்னும் போது எதுவுமே நடக்கிற மாதிரி இல்ல. ஒரு ஸ்டேஜ்ல அப்பாவும் வேற வழி இல்ல, நீ டைவர்ஸ் பண்ணிடு, நம்ம பாத்துக்கலான்ற மாதிரி அப்பாவும் சொல்லியிருப்பாரு. இவருக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறது இவரோட அப்பா மட்டும்தான். அப்பா சொன்னோன்னே இவருமே ஒரு ஸ்டேஜ்ல டைவர்ஸ்க்கு சம்மதிச்சிருப்பாரு. மியூச்சுவலா 2 பேருமே டைவர்ஸ் பண்ணிடுறாங்க. அதாவது சேர்ந்து 6 மாசத்துக்குள்ளேயே ஏகப்பட்ட பிரச்சனை. ஒரு வருஷத்துக்குள்ளே இவங்க ரிலேஷன்ஷிப்பே முடிஞ்சிருது. இவரோட கரியர்லயும் வந்து வேலையிலயும் நிறைய கேஸ் எல்லாம் இவர் ஹேண்டில் பண்றாரு. கொஞ்சம் ப்ரெஷர்லாம் இருக்குல்ல. சோ இவர் வந்து டீம் கிட்ட பேசி எனக்கு 2 வாரம் மட்டும் லீவ், நான் ரிலாக்ஸ் பண்றதுக்கு போறேன், ஏன்னா என்னோட பர்சனல் வாழ்க்கையிலேயே ஏகப்பட்ட பிரச்சனைட்டு லீவ் வாங்கிடுறாரு. அப்படி லீவ் வாங்கினவரு கோவாக்கு போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. அப்படிதான் இவர் கோவாக்கு வந்திருக்காரு. கோவால வந்து நிறைய இடத்தெல்லாம் இவர் சுத்தி பார்த்துட்டு இருக்காரு. சோ இப்போ இவர் வந்து விடிய காலையில நேரம் ஜாகிங் ஓடி வந்துட்டு இருக்காரு. எங்க பீச் ஓரத்துல ஜாகிங் மாதிரி ஓடி வந்துட்டு இருக்கும் போது அங்க ஒரு பொண்ணு பீச்ல கரை ஒதுங்கின மாதிரி இருக்கு. அதாவது அந்த அந்த பகுதியில விழுந்து கிடக்குறாங்க. சுத்தி யாருமே இல்ல, இவருதான் மட்டும் தான் இருக்காரு. என்ன இந்த பொண்ணு மனக்கோலத்துல வேற இருக்காங்க. அதாவது வந்து கல்யாணத்துல இருக்கிற பொண்ணு மாதிரி இருக்காங்க. மனக்கோலத்துல ஒரு பொண்ணு இப்படி இருக்காளே, என்னாச்சு ஏதாச்சும் நம்ம செக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக போறாரு. அப்படி திருப்பும் போதுதான் அங்க இருக்கிறது ஸ்வேதா. அதாவது இவரோட எக்ஸ் ஒய்ஃப் பேரு ஸ்வேதான்னு சொன்னல, அவங்கதான் மனக்கோலத்துல இருக்காங்க. இவருக்கு ஒண்ணுமே புரியல. ஸ்வேதா இங்க என்ன பண்றா, என்ன மனக்கோலத்துல இருக்கா, அவ வந்து வேற ஊருக்கு, அதாவது அந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு போயிட்டாங்கன்றது இவருக்கு தெரியும். அப்ப கோவாக்கு தான் வந்தாளா, இவளுக்கு என்ன ஆச்சு, எதனால இப்படி இருக்கான்ற மாதிரி இவருமே ரொம்ப யோசிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணலான்னும் போது அவங்க கிட்ட அசைவு இருக்கு. அசைவு இருந்தோன்னே இவருமே வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணிட்டு இருக்காரு. முடிச்ச அவங்களுமே ஆதித்யா உதவி பண்றதுக்காக வந்திருக்கிறத கவனிக்கிறாங்க. நீ எதுக்காக வந்து இங்க இருந்து போன்ற மாதிரி சிக்னல்லயே பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது வந்து இங்க இருந்து போன்னு சொல்றாங்க. இவருக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. முதல்ல வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனோம் அப்படின்ற மாதிரி இவருமே அங்க ஒரு வண்டி அரேஞ்ச் பண்றாரு. வேகமா இவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து சேர்த்துறாரு. டாக்டர் கிட்ட பேசும்போது என்னன்னு தெரியல, தண்ணியை நிறைய குடிச்சிருக்காங்க, அதெல்லாம் இப்பதான் வெளியே எடுத்திருக்கோம், இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல கண் முடிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் நீங்க பேச வேண்டியதை பேசிக்கலான்ற மாதிரி சொல்லும் போது இவர் அரை மணி நேரமா அங்கேயே உட்கார்றாரு. என்னவா இருக்கும், என்னதான் நடந்திருக்கும், அப்ப வேற யாரையோ கல்யாணம் பண்றதுக்கு முடிவு எடுத்துட்டாளா, சரி கல்யாணம் பண்றதுக்கு முடிவு எடுத்தவ திடீர்னு எதுக்காக சாகிறதுக்காக வந்தா, கல்யாணத்துல விருப்பம் இல்லாம தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக வந்தாளா, இந்த மாதிரி நிறைய யோசிக்கிறாரு. அந்த அரை மணி நேரமும் இவர் என்னென்னமோ யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல அவங்க கண் முடிச்சிட்டாங்க. இப்ப போய் நீங்க பாக்கணும்னா பாக்கலான்னும் போது இவருமே அவங்கள பாக்குறதுக்காக வராரு. அவங்க ரொம்ப சோகமா இருக்காங்க. ஆதித்யா நீ என்ன பண்ற, இங்க எதுக்காக வந்த, இங்க இருந்து போன்ற மாதிரி சொல்றாங்க. உனக்கு என்ன ஆச்சு, மனக்கோலத்துல இருக்க, அதே மாதிரி அந்த இடத்துல நீ எதுக்காக அப்படி இருந்த, தற்கொலை முயற்சி ஏதாவது பண்ணியா அப்படின்ற மாதிரி கேட்கும் போது அதெல்லாம் நீ எதுக்காக கேட்டுட்டு இருக்க, நீ முதல்ல இங்க இருந்து போன்ற மாதிரி சொல்றாங்க. எதுக்காக நம்மள துரத்துறதுலயே இருக்கான்ற மாதிரி இவருமே யோசிச்சுட்டு இருக்காரு. அப்பதான் ரன்வீர் அப்படின்ற ஒரு நபர் வராரு. அவரை பொறுத்த வரைக்கும் பிசினஸ் மேனா இருப்பாரு. அவர் வந்து இந்த மாதிரி ஒருத்தங்க அட்மிட் ஆயிருக்காங்கன்ற மாதிரி எனக்கு தகவல் கிடைச்சது, எங்க இருக்காங்கன்ற மாதிரிலாம் விசாரிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. ரன்வீர் வரதுக்குள்ள இவர் அனுப்பணுன்றதுக்காக தான் ஸ்வேதா இந்த மாதிரி
மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க போல, நீ போன்ற மாதிரி சொல்றாங்க. இவருக்குமே ஒன்னும் புரியல. அப்பதான் ரன்வீர் அந்த இடத்துக்கு வராரு. ரன்வீர் பிசினஸ் மேன் சொன்ன பாத்தீங்களா, ஸ்வேதாவை இவர் தான் கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவாயிருக்கும். கல்யாணத்துக்கான ஏற்பாடுலாம் நடந்துட்டு இருக்கும் போது ஸ்வேதா அங்க இருந்து தப்பிச்சு போயிருக்காங்க. தப்பிச்சு போய் தான் தற்கொலை பண்ணிக்கலான்ற மாதிரி ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க போல. இங்க நடக்கிற எதுவுமே ஆதித்யாக்கு புரிய மாட்டேங்குது. ஒரு ஸ்டேஜ்ல ரன்வீர் இருக்கான்ல, உன்கிட்ட நான் எதுவுமே சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். வா ஸ்வேதா நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி ஸ்வேதாவை அங்க இருந்து கூட்டு போக பாக்குறான். ஸ்வேதாக்கு பிரச்சனைன்றது இவருக்கு புரியுதுல ஆதித்யாக்கு. அதே மாதிரி ஸ்வேதாவும் போக விரும்பலன்றது இவருக்கு தெரியுது. நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நிறுத்துன்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆனா ரன்வீரோட ஆளுங்க இருக்காங்கல்ல, நீ நில்லு அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ஆதித்யாவை தடுத்துறாங்க. ஸ்வேதா அழுதுகிட்டே போறாங்க, என்ன காப்பாத்துன்ற மாதிரி அழுதுகிட்டே போறாங்க. ஏதோ இதுல பிரச்சனை இருக்கு, இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. என்னதான் இருந்தாலும் இவர் வேற ஒரு பகுதியில டிஎஸ்பியா இருக்காரு. இங்க இருக்கவங்க கிட்ட வந்து நம்ம டைப் பண்ணலாம், என்ன ஏதுன்றதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அந்த ரன்வீரை பொறுத்த வரைக்கும் கோவால தான் பிசினஸ் மேன், மெயினா கோவால தான் பிசினஸ் மேன். இங்கதான் கல்யாணத்தெல்லாம் பிளான் பண்ணிருக்காங்க. இங்க இருக்க போலீஸுங்க கூட சேர்ந்து நம்ம வேலை பார்க்கலாம்ன்ற மாதிரி சில ஆளுங்களை பிடிக்கிறாரு. அவங்க மூலியமா வந்து ரன்வீரை பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் ரன்வீரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மோசமானவன்றது தெரிய வருது. நேர்மையா எந்த ஒரு பிசினஸையும் பண்ண மாட்டான். நேர்மையா பிசினஸ் பண்ணி வளர்றாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் அடிச்சு அவங்க கிட்ட இருந்து புடுங்கிறது தான் இவனோட வேலையா இருக்கும். இவன் பேர்ல நிறைய கேஸ் இருக்கு, ஆனா வந்து இவனை எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாரையும் கைக்குள்ள போட்டு வச்சு இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரிலாம் தெரிய வருது. சோ இவன் என்ன பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி டீட்டெயிலா விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அதாவது ஸ்வேதாவோட குடும்பத்தை இவன் எப்படியாவது மிரட்டி இருப்பானா அப்படின்ற மாதிரி விசாரிக்கும் போது ஆமா இவன் மிரட்டி இருக்கிறதுலாம் தெரிய வருது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்வேதாவை பொறுத்த வரைக்கும் பெரிய குடும்பத்து பொண்ணுன்னு சொன்ன பாத்தீங்களா, அப்பா பெரிய பிசினஸ் மேனா இருப்பாரு. அவரோட பிசினஸ் லாக் பண்றதுக்கான ஒவ்வொரு விஷயமா இவன் பண்ணிட்டு இருக்கான். ஒரு ஸ்டேஜ்ல அவரை பயங்கரமா மிரட்ட ஆரம்பிக்கிறான். அது என்னன்னா, உன் பொண்ணை நீ எனக்கு கட்டி வைக்கிற அப்படின்ற மாதிரிலாம் மிரட்ட ஆரம்பிச்சிருக்கான். இதனால் தான் நம்ம ரெண்டு பேருக்குள்ள, அதாவது ஸ்வேதாக்கும் நமக்கும் இதனால் தான் சண்டை ஏற்பட்டதா. ஏன்னா வந்து அப்பா வந்து சண்டை போட்டு பொண்ணு அங்க இருந்து கூட்டு போயிருப்பாரு. பொண்ணுமே வந்து விருப்பமே இல்லாம, அதாவது இவரை தான் பிடிக்கும், ஆனா ஒரு ஸ்டேஜ்ல டைவர்ஸ்லாம் தரதுக்கு முடிவு எடுத்திருப்பாங்க. காரணம் பேரண்ட்ஸை இவன் மிரட்டி இருக்கலாம். அதாவது ஸ்வேதாவோட அப்பாவையும் அம்மாவையும் மிரட்டி இருக்கலாம். ஸ்வேதா வேற வழி இல்லாம சம்மதிச்சிருக்கலாம் அப்படின்றதெல்லாம் இவருக்கு புரிய ஆரம்பிக்குது. சோ ஸ்வேதா இப்ப மாட்டிட்டு இருக்கா, உயிரியே விடுறதுக்கு துணிஞ்சிருக்கா. இதுக்கு மேலேயும் நம்ம சும்மா இருக்க முடியாது. இவனை பத்தின எல்லா விஷயத்தையும் நம்ம கொண்டு வந்து எப்படியாவது வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்ன்ற மாதிரி இவர் மூவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பெரிய பெரிய ஆபீசர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட இது எல்லாத்தையும் கொண்டு போறாரு. சரி எப்படியாவது இதை ஸ்டாப் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் கொண்டு போறாரு. ஒரு ஸ்டேஜ்ல இவர் என்ன பண்றாருன்னா, ஆளுங்களை சேர்த்துட்டு அந்த கல்யாணத்துக்கான ஏற்பாடுலாம் நடந்துட்டு இருக்குல்ல, கல்யாணம் ஏற்கனவே பிளான் பண்ணிருப்பாங்க. ஸ்வேதா இப்படி பண்ணதுனால கொஞ்சம் தள்ளி போயிருக்கும். இருந்தாலும் கல்யாணத்துக்கான ஏற்பாடுலாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு இவர் டீமோட வந்துடுறாரு. அதாவது கட்டாய கல்யாணம் நடந்துட்டு இருக்கு, இதை அனுமதிக்க முடியாதுன்ற மாதிரி தடுக்கிறதுக்காக பேசிட்டு இருக்காரு. அப்படி பேசிட்டு இருக்கும் போது ரன்வீர் என்ன சொல்றான்னா, இங்க யாரும் கட்டாயப்படுத்திலாம் கல்யாணத்துக்காக கூப்பிடல, எல்லாமே வந்து முறைப்படி தான் நடந்துட்டு இருக்கு, விருப்பப்பட்டு தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அதை ஸ்வேதாவை சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் ஆதித்யா பேசுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஸ்வேதாவை அந்த இடத்துக்கு வர வைக்கிறாங்க. ஸ்வேதாவை பொறுத்த வரைக்கும் என் விருப்பப்படிதான் எல்லாமே நடக்குதுன்னு சொல்றாங்க. அதாவது அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்றது அவங்க கண்ணை பார்க்கும் போதே தெரியுது, ஆனா சொல்லி கொடுத்து சொல்றாங்கன்றதும் இவருக்கு தெளிவா புரிஞ்சிருது. அதான் சொல்லிட்டால கிளம்பு அப்படின்ற மாதிரி ரன்வீர் தனாவட்டா பேசிட்டு இருக்கான். ஆதித்யாவுக்கு பயங்கரமா கோவம் வருது, அவனை முறைச்சு பார்த்துட்டு இருக்காரு. ஆனா ரன்வீரோட ஆளுங்கெல்லாம் கிளம்புன்ற மாதிரி சொல்றாங்கல்ல, வேற வழி இல்லாம இவர் கிளம்ப போறாரு. அப்ப யாருக்கும் தெரியாம ஸ்வேதா என்ன பண்றாங்கன்னா, யாருக்கும் தெரியாம ஒரு பென்ட்ரைவை தராங்க. இந்த பென்ட்ரைவை பாரு, உனக்கு எல்லாமே புரியும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே அந்த பென்ட்ரைவை யாருக்கும் தெரியாம அங்க இருந்து வாங்கிட்டு கிளம்பிடுறாரு. என்ன ஸ்வேதா ஏதோ பென்ட்ரைவ் தந்தாலே அதை போட்டு பார்க்கலான்னு போட்டு பாக்குறாரு. அப்பதான் வந்து இந்த ரன்வீர் பண்ணிட்டு இருக்க நிறைய இல்லீகல் வேலையை பத்தி எல்லாம் தெரிய வருது. இந்த ரன்வீரை பொறுத்த வரைக்கும் இல்லீகல் வேலை பண்றான்னு பொதுவா எல்லாருக்கும் தெரியும். ஆனா வந்து அதுக்கான எவிடன்ஸ் இல்லாம எல்லாத்தையும் பிரேக் பண்ணிடுவான். அதே மாதிரி நிறைய பேரை கைக்குள்ள போட்டு தப்பிச்சுக்கிட்டே இருப்பான். அவன் பண்ற இல்லீகல் வேலைக்கான எவிடன்ஸ் நிறைய வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்வேதா சேகரிச்சு வச்சிருக்காங்கன்னு தெரிய வருது. அதுதான் தந்திருக்காங்க. இதை தாண்டி அதுல ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தெரிய வருது. ஆக்சுவலா இவரை பொறுத்த வரைக்கும் இவரோட அப்பா ரொம்ப நல்லவர் வல்லவர் அப்படின்ற மாதிரிலாம் நினைச்சிருப்பாரு. ஆனா அப்பாவும் ரன்வீருமே சில பிசினஸ்ல டைப்ல இருக்காங்க. அதாவது அப்பாவுமே சில இல்லீகல் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்பா முன்னாள் போலீஸ் தான், ஆனா இப்ப ரன்வீர் கூட சேர்ந்து சில இல்லீகல் வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறது தெரிய வருது. இதை தாண்டி ஸ்வேதாவும் இவரும் பிரிஞ்சதுக்கு அப்பாவோட பங்கு பெரிய லெவல்ல இருக்குன்றது தெரிய வருது. என்னன்னா வந்து அந்த ரன்வீரை பொறுத்த வரைக்கும் ஸ்வேதாவை டார்கெட் பண்ணிட்டான்ல கல்யாணம் பண்ணோன்ட்டு, அதுக்கு முதல்ல ஆதித்யா கிட்ட இருந்து பிரிக்கணும்ன்றதுக்காக இவங்க ரெண்டு பேருக்குள்ள குழப்பத்தெல்லாம் உண்டாக்கி இருப்பான். அந்த குழப்பத்தை உண்டாக்குனதுல இவரோட அப்பா பங்கு பெரிய லெவல்ல இருக்கும். ஏன்னா வந்து டைவர்ஸ் பேப்பர்ல நான் கையெழுத்தே போட மாட்டேன், நான் அவளை விட்டு பிரியவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவர் நிறைய அடம்பிடிச்சிருப்பாரு. அப்ப அப்பா தான் மனசெல்லாம் மாத்திருப்பாரு. இப்பதான் நம்ம ஹீரோக்கு புரிய வருது, நம்ம ஆதித்யாக்கு அது எல்லாமே புரிய வருது. அப்ப அப்பாவும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த விஷயத்த பண்ணிருக்காரா அப்படின்ற மாதிரி அப்பா மேல பயங்கரமா கோவம் வருது. அப்பா முன்னாள் போலீஸ் தான், அதே மாதிரி நம்ம அப்பா தான், இருந்தாலும் நிறைய தப்பு பண்ணிருக்காருல, அவரையும் லாக் பண்றதுக்கான எல்லா விஷயமும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. யார் யார்கிட்ட பேசணுமோ அவங்க கிட்ட எல்லாம் பேசுறாரு. அது என்னன்னா,
அவன் நிறைய இல்லீகல் எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே என்கிட்ட இருக்கு. சட்ட ரீதியா அவன் மேல நடவடிக்கை எடுக்கணும் போது பெரிய அதிகாரிகள்லாம் வந்து சரி நம்ம கிட்ட எவிடன்ஸ் இருக்குல்ல, நம்ம ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ப்ரொசீட் பண்றதுக்கான ஏற்பாடுலாம் நடந்துட்டு இருக்கு. இன்னொன்று பக்கம் ரன்வீருக்குமே அந்த விஷயம் தெரிய வருது. ஏன்னா அவனுக்கு வேண்டியவங்களுமே இந்த போலீஸ் டீமுக்குள்ள இருப்பாங்கல்ல, ரன்வீரே உனக்கு எதிரான எல்லா விஷயமும் அவங்க கிட்ட இருக்கு, அவங்க வந்து உன்னை அரெஸ்ட் பண்றதுக்காக வரப்போறாங்க, நீ எப்படியாவது தப்பிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி அவனுக்குமே தகவல் கிடைக்குது. எப்படி அது போயிருக்கும், யார் மூலியமா போயிருக்கோன்ற மாதிரி அவனுமே ரொம்ப கோவப்பட்டு இருக்கான். இப்ப ரன்வீரும் யாரால இந்த விஷயம் வெளியே போயிருக்கோன்னு யோசிக்கிறான்ல, கண்டிப்பா இந்த ஸ்வேதா தான் இதுக்கு பின்னாடி இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா இவர் இல்லீகல் விஷயமா பேசும்போது அந்த இடத்துல ஸ்வேதா அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருப்பாங்க. இவருமே வந்து நம்ம கட்டிக்க போற பொண்ணு தானேன்ற மாதிரி கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்திருப்பாரு. நமக்கு தெரியாம இவ தான் கேப்சர் பண்ணிருக்கான்றது தெரிஞ்சிருது. ஓஹோ, அவன் கூட சேர்றதுக்கு முடிவு வச்சிருக்க, அவன் கூட சேர்றதுக்கு நான் விட்டுருவனா, விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்களோட முடியை பிடிச்சி வேகமா இழுத்துட்டு போயிட்டு இருக்காரு. சீக்கிரமா இங்க இருக்கிற எல்லா இதையும் கிளியர் பண்ணுங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்லிட்டு இந்த ஸ்வேதாவை வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்காரு. ஆதித்யாக்கும் இந்த விஷயம் தெரியுது. ஏன்னா வீட்டுக்கிட்ட வரும்போது வீட்டுல இல்ல, அவன் வேற எங்கேயோ போயிருக்கான்னு தெரிய வருது. வேற எங்க போயிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஆதித்யமும் டீமும் சேர்ந்து அவன் எங்க போயிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஒவ்வொரு இடமா ஃபில்டர் பண்ணிட்டு வராங்க. அப்பதான் ஒரு பழைய குடவுன் இருக்கிறது தெரிய வருது. அங்கதான் போயிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி டீமை சேர்ந்தவங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. டீமை சேர்ந்தவங்க டக்குன்னு உள்ள நுழையலாம்னு நினைக்கும் போது இல்ல இல்ல, ஸ்வேதாவை அவன் பிடிச்சி வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு, நான் முதல்ல உள்ள போறேன், அதுக்கப்புறம் உங்களை கூப்பிடுறேன்ற மாதிரி இவரு மட்டும் தான் உள்ள நுழையிறாரு. அவன் ஸ்வேதாவை வந்து லாக் பண்ணி வச்சிருக்கான். சுத்தி நிறைய ஆளுங்க இருக்காங்க. இவருமே வந்து அதுக்கப்புறம் டீமுக்கு ஐடியா கொடுக்குறாரு. இங்க இருந்து நீங்க அட்டாக் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும், அந்த ஆளுங்களை சமாளிங்க, நான் அவனை போய் சமாளிக்கிறேன்ற மாதிரி ஐடியா எல்லாம் கொடுக்குறாரு. ஆளுங்களுமே அதுக்கு சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிட்டு இவர் சொன்ன பொசிஷனுக்கு போய் சடனா ஒரே டைம்ல அட்டாக் பண்றாங்க. ஆளுங்களை சமாளிச்சுட்டு இருக்கும் போது சட்டுன்னு ஆதித்யா இருக்காரு பாத்தீங்களா, அந்த ரன்வீரை சமாளிக்கிறதுக்காக வராரு. ரெண்டு பேருக்குள்ளயும் நிறைய சண்டைலாம் ஏற்படுது. ஒரு ஸ்டேஜ்ல ஆதித்யா இருக்காரு பாத்தீங்களா, அந்த ரன்வீரை லாக் பண்றாரு, ஸ்வேதாவை அங்க இருந்து காப்பாத்திடுறாரு. இதை தாண்டி இவன் பண்ண எல்லா தப்புலையும் அப்பாக்கும் பங்கு இருக்கு, நிறைய பெரிய தலைங்களுக்கும் பங்கு இருக்குல்ல, அது எல்லா விஷயமும் வெளியே வருது. மத்திய புலனாய்வு அமைப்பு இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு எல்லா தகவலையும் இவர் பாஸ் பண்ணிடுறாரு. அவங்களுமே அதுக்கான ப்ரொசீஜர் எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பாவுக்கு ரொம்ப கில்ட்டா இருக்கு, நம்ம பண்ணதெல்லாம் வெளியே வந்துருச்சு அப்படின்ற மாதிரி, அப்பாவா என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இல்லப்பா என்னால மன்னிக்க முடியாதுன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இப்ப அப்பாவை அரெஸ்ட் பண்ணி அங்க இருந்து கூட்டு போயிட்டு இருக்காங்க. அதே சமயம் ஸ்வேதாவோட குடும்பம் இவ்வளவு நாள் லாக் ஆயிருப்பாங்க, இப்பதான் அதுல இருந்து அவங்க கம்ப்ளீட்டா ஃப்ரீ ஆகுறாங்க. எங்களை மன்னிச்சிரு தம்பின்ற மாதிரிலாம் இவர்கிட்ட சொல்றாங்க. இல்ல இல்ல, உங்க நிலைமை இப்பதான் எனக்கு புரிஞ்சது, எனக்கு ஒரு கோபமும் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. திரும்பி இவங்க ரெண்டு பேர் சேர்றதுக்கான முடிவு எடுக்கிறாங்க. ரெண்டு பேருமே திரும்பி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வாழ ஆரம்பிக்கிறாங்க. கோவா, அதாவது கோவால தானே திரும்பி இவங்களை பார்த்தாரு, கல்யாண குளத்துல பார்த்தாருல, இப்ப இவங்களுக்கு குழந்தை எல்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் அந்த பகுதிக்கு போலான்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே அந்த பகுதிக்கு வராங்க. இவங்களோட மெமரிஸ் திரும்பி நம்ம சேர்றதுக்கான வாய்ப்பு இப்படி தானே அமைஞ்சது அப்படின்ற மாதிரி அந்த மெமரிஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இதோடயே இந்த கதை முடியுது. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு கண்டிப்பா ஒரு லைக்க போடுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சஜஷன்ல காட்டும். அதுக்காக தான் சொல்றேன். திரும்பி வேற ஒரு வீடியோல உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து நான் விடைபெறேன். நன்றி, வணக்கம்.